ஹாய், டே 115 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 115th மூவி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா நிக்கிதா ராய், விஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து ஹிந்தி மூவி. ஸோ ஹிந்தியில் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாரர் த்ரில்லர் ஜானரில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மூவியோட மெயின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்காங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி. அண்ணன் வந்து எப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த மேஜிக்கு இந்த மந்திரம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எதிரானவர், அந்த மாதிரி வந்து எதிரானவர். ஸோ வந்து அதுக்காக வந்து இவர் வந்து ஒரு கமிட்டியுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து இவர் ஹெட்டாக இருக்கார். இவர் சிஸ்டரும் வந்து அந்த இதோட ஃபாலோவராக இருக்காங்க. அந்த ஒரு கமிட்டிக்கு வந்து இவங்க வந்து ஃபாலோவராக இருக்காங்க. அண்ட் வந்து இப்போது கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போது இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பதட்டமாக வராரு. பயந்துகிட்டே வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரில் இன்றைக்கி வந்து 3rd day அண்ட் வந்து லாஸ்ட் டே. ஸோ வந்து அவர் ஆல்ரெடி எனக்கு வார்ன் பண்ணாங்க, பட் வந்து நான் அதை கேட்கல. பட் வந்து என் லைஃப் வந்து இப்போ டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் யாரோ வந்து துரத்துறாங்க, ஒரு மர்ம உருவம் மாதிரி ஒன்று துரத்துது. ஸோ அது வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து குதிச்சு அவர் வந்து அந்த உருவத்தாலே வந்து கொல்லப்பட்டுறாரு. ஸோ இந்த முடிஞ்சதுமே வந்து அவர் சிஸ்டர் வந்து, இந்த கதை வந்து லண்டனில் நடக்குது. ஸோ இவர் சிஸ்டர் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க அண்ணனை பற்றி அப்போ தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் அண்ணனை பற்றி நான் இன்ஸ்பயர் ஆனதும் ஸோ அவர் தான் இவங்களுக்கு வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த புக் ரிலீஸ் முடிஞ்சதுமே இவங்க அண்ணன் இறந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க வந்து இந்த லண்டனுக்கு வந்து வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் போலீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சூசைட்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த டெத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறதுனால இவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. பட் சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால ஸோ போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து இவர் என்ன பிரச்சனைன்னு தேடும்போது அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரிய சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த மந்திரம் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து அந்த மெடிடேஷன் மூலயமாவும் அந்த சில பவர்ஸ் மூலயமாவும் குணமில்லாதவங்க வந்து குணமாக்குற மாதிரி வந்து கொஞ்சம் சரியில்லாதவங்க வந்து சரி பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்திட்டுருக்காரு. ரொம்ப வந்து பொலிட்டிக்கலி வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கார். ஸோ அந்த கேஸை வந்து இவங்க அண்ணன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன செய்யும், இவர் மூலியமாக தான் இவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவரை தேடி போகும்போது ஸோ அவர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இவங்ககிட்ட பேசுகிறாரு. பட் வந்து அதுக்கப்புறம் இவங்ககிட்டே வந்து அந்த 3 days தான் அவங்களுக்கும் டைம்ன்ற மாதிரி இவங்களே வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. இப்போ இவங்க வந்து அந்த அவர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி எப்படி வந்து இந்த கேஸ் அவங்க அண்ணனோட கேஸ் வந்து மர்டர் தானே ப்ரூவ் பண்ணாங்க, இல்லை உண்மையிலேயே வந்து மர்டர் தானா அப்படின்றதான் வந்து மற்ற கதை. ஸோ மூவி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹாரர் மூவின்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஹாரர் எலமெண்ட்ஸும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி வந்து போகுது. ஸோ அதுலேயுமே வந்து அங்கங்கே நடுநடுவில் வந்து அந்த ஹாரர் விஷயமும் சில ஜாம்பிஸ் டைப்பான விஷயங்களும் வந்து அதில் போடுற. ஸோ இவர் வந்து அந்த பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த கேஸை எப்படி அவர் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. ஸோ இவங்களோட உயிருக்கும் எப்படி ஆபத்து வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. இவங்க வந்து எதை தேடி போகிறாங்க, இப்போ இவர் வந்து ஃப்ராடுன்ற மாதிரி இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நேரடியாக வந்து அவர்கிட்டையுமே வந்து போய் இவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் கோவப்பட்டு இவங்களை விரட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ இவங்க இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து இவர் வந்து ஒரு ஃப்ராடுன்றதை நிரூபிப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஸோ அவங்க தேடுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, பட் வந்து எதை நோக்கி வந்து போகுதுன்ற மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, அவங்க தேடி போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் தான் வந்து ஒரு விஷயத்தையுமே வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் வர டீட்டெயிலுக்காக தான் நம்ம வந்து அந்த படம் ஃபுல்லாக அவங்க தேடுறதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கான ஒரு பதிலையுமே வந்து கொடுக்குறாங்க. பட் இது ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள்லையும் நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு பெரிய மந்திரவாதி, அவர் வந்து ஒரு ஃப்ராடாக இருப்பார். ஸோ அவர் வந்து இவங்க லாஸ்ட்டில் வந்து அவரோட ரியல் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி சில எவிடன்ஸஸோடு அவங்க வந்து முடிப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த மூவியும் வந்து கிளைமேக்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த ஹாரர் எலமெண்ட்ஸ்க்கான ரீசனே வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவி. ஸோ டைம் வந்துச்சுன்னா நீங்கள் மூவி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 115 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் நிக்கிதா ராய், விஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 3:45 PM.